வெல்கம் டு த சேனல். நாளைக்கு வந்து ஆடி வெள்ளி பிறக்குது. இன்னைக்கு வந்து நாங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அரிசி, கேழ்வரகு, வெல்லம் எல்லாம் எங்களால முடிஞ்சது என்னவோ அதை கொடுத்துட்டு வரலான்ட்டுன்னு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் பிறக்குது, ஊட்டம் இருக்கும். சரி, அதனால இன்னைக்கே கொடுத்துட்டு வந்துடலாம். நாளைக்கு வீட்டுல வேற பூஜை இருக்கு. நேரத்துல போறது டயர்டா இருக்கும்ட்டு நீங்க கிளம்பிட்டோம். வருஷம் வருஷம் கொடுக்கறது. இந்த வருஷம் வந்து ஆடி பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டா அவங்க சண்டே அப்படி புழு ஊத்துறதா இருந்தா ஈஸியா இருக்கும் செய்ய அப்படின்ற காரணத்துக்காக நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். மவுண்ட் ரோட் பச்சைமட் கோயில் தான் எங்களுக்கு வந்து குலதெய்வம். எந்த நேரம் வந்தாலும் டிராபிக். எந்த நேரம் வந்தாலும் டிராபிக். இதுக்கே பயப்பட வேண்டியதா. வெளியே வரணும்னா நாங்க சிக்னல்ல நின்று போறதுக்குள்ள போதாங்க. எங்களுக்கு மாங்காய், வீட்டு மாங்காய் இது. இந்த வாட்டி வந்து செம்மையா காய்ச்சி ஒரு 1000 1500 மாங்காய் இருக்கும். எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். அந்த அளவுக்கு காய்ச்சி தள்ளிடுச்சு. பழுக்க வச்சா சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கோயிலுக்காக வேண்டி இதான் லாஸ்ட் இது பெரிய பெரிய மாங்காய். ஒரு மாங்காய் 1 கிலோ அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு மரமே வெயிட் தாங்கல. நிறைய அணில் கட்சி வேற விழுந்தது. இந்த வாட்டி செம்மையா சாப்பிட்டோம். நாங்க 2 பேர், பசங்க எல்லாம் ஒரு அளவுக்கு சாப்பிட்டாங்க. லீவ் நாள்னு இல்லாததுனால நான் பசங்களை கூட்டிட்டு வரல. என் பிள்ளைங்கள பேர பேத்திலாம் வந்து பேத்திக்கு எக்ஸாம் வேற நடக்குது. அதனால வந்து இன்னொரு சண்டே வேணா கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு நாங்க 2 பேர் கிளம்பிட்டோம். வேலை முடியணும்னா டக்குன்னு கிளம்புனாதான் அந்த வேலை முடியும். இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு உக்காந்தோம்னா எந்த வேலையும் வந்து நடக்கிறது டிலே ஆகும். கோயிலுக்கு போய் பார்க்கலாம். கோயிலுக்கு வந்து எல்லாம் கொடுத்துட்டோம். சாமியெல்லாம் தரிசனம் பண்ணியாச்சு. வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். உள்ளெல்லாம் காமிக்கக்கூடாது, அதெல்லாம் சும்மா ஒரு ரவுண்ட் பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு திரும்பின்னு இருக்கோம்.
எந்த நேரம் டிராஃபிக் தான். கோவில் பரவாயில்ல, கூட்டம் இல்லாமல் தான் காலியாக இருந்தது. கொடுத்துட்டு வந்தாச்சு. வேறு நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் ஆடி மாதம் பிறக்குது. எல்லாருக்கும் ஆடி வெள்ளி திருநாள் வாழ்த்துக்கள். நிறைய பேர் நாளைக்கு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க சாமிக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி வர்றதுனால கூழ் ஊற்றுறது அதுக்கப்புறம் தான் ஊற்றணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நாளைக்கு ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் கூழ் ஊற்றுவாங்க. இந்த ஆடி மாதம் சுமங்கலி பிரார்த்தனை சாரி வச்சு படைப்பாங்க. இதில் இந்த ஆடி மாதத்தோட விசேஷம். ஆடி செவ்வாயும் அன்றைக்கி அம்மனை கும்பிடுவாங்க. ஆடி பூரம், ஆடி பெருக்கு இந்த ஆறு இருக்கிற ஊர்லெலாம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. திருச்சியிலலாம் ஆடி பெருக்கு. ஆடி பூரத்துக்கு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு இங்கே அம்மன் கோயிலில் வளையல் பூ அப்புறம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் கொடுத்தாங்க கோவிலில். கூழ் ஊற்றுற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். முடியலன்னா கூட பழக்கம் இருந்தால் சிம்பிளாவது வச்சு கும்பிட்டுடணும். அதுதான் நம்ம குடும்பத்தை வளர்த்து எடுத்துகிட்டு போவோம். பணன்ற விஷயம் மட்டும் இல்லாமல் எல்லா சௌபாக்கியத்தையும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறது. பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க பொங்கல் வைக்கலாம். ஆடி போகிறதுனா அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம். ஆடி மாதத்துக்கு அந்த அளவுக்கு விசேஷம் அம்மனுக்கு. இன்னொன்று முட்டைப்பால், புத்துக்கு முட்டைப்பால் ஊற்றுறவங்க ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளியில் செய்தால் ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. நான் இந்த இதெல்லாம் நான் செய்வேன் வீட்டில். பொங்கல் வைக்கிறது, சுமங்கலி பூஜை, அப்புறம் முட்டைப்பால் ஊற்றுறது, கோவிலில் போய் பொங்கல் வைக்கிறது, இதெல்லாம் வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக நான் பண்ணிக்கிட்டு வரேன். கடவுள் எங்களுக்கு எப்பவும் பக்கத்தில் இருந்து காப்பாற்றுறது நல்லாவே தெரியும். இதை தவறாத என் பசங்களும் செய்கிறாங்க. பேட்டி பேரன்லாம் இட்டுன்னு செய்வோம். நான் அம்மனுக்கு புடவை செலுத்துவோம். அதுக்கப்புறம் முனீஸ்வரனுக்கு வேட்டி செலுத்திட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்ணுவோம். இதெல்லாம் ஆடி மாதம் வருஷம் நடக்கிற ஒரு இது. அப்புறம் முன்னோர்கள் பூஜை எப்போ வருதோ திதி வருதோ அப்போ கும்பிடுறது ரொம்ப நல்லது. அவங்களால என்ன முடியுதோ அதை வச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் ஆடி ஆவணிலேருந்து பார்த்திங்கன்னா கல்யாண மாதம் முகூர்த்தங்கள் வரும். இந்த வாட்டி மழையெல்லாம் எப்படின்னு தெரியல. எந்த விஷயமும் நம்ம வாழ்க்கையில் தெரியாததான் ஒவ்வொரு நாளும் தள்ளிகிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் சொல்கிறத விட ஒவ்வொரு நிமிஷமும் அந்த
கடவுளோட அருளால் தான் தள்ளிகிட்ருக்கோம். அதனால் இதெல்லாம் மறக்காமல் செய்யறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற வரைக்கும் கடவுள் தான் நமக்கு எல்லாமே. அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குதோ அதை செய்து கும்பிடுங்க. எல்லாருக்கும் ஆடி நாளைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீட்டுக்கு திரும்பின்னு இருக்கோம். சென்னையில் எந்த நேரம் டிராஃபிக் தான். கோவில் பரவாயில்ல, கூட்டம் இல்லாமல் தான் காலியாக இருந்தது. கொடுத்துட்டு வந்தாச்சு. வேறு நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் ஆடி மாதம் பிறக்குது. எல்லாருக்கும் ஆடி வெள்ளி திருநாள் வாழ்த்துக்கள். நிறைய பேர் நாளைக்கு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க சாமிக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி வர்றதுனால கூழ் ஊற்றுறது அதுக்கப்புறம் தான் ஊற்றணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நாளைக்கு ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் கூழ் ஊற்றுவாங்க. இந்த ஆடி மாதம் சுமங்கலி பிரார்த்தனை சாரி வச்சு படைப்பாங்க. இதில் தான் இந்த ஆடி மாதத்தோட விசேஷம். ஆடி செவ்வாயும் அன்றைக்கி அம்மனை கும்பிடுவாங்க. ஆடி பூரம், ஆடிப்பெருக்கு இந்த ஆறு இருக்கிற ஊர்லெலாம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. திருச்சியிலலாம் ஆடிப்பெருக்கு. ஆடி பூரத்துக்கு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு இங்கே அம்மன் கோயிலில் வளையல் பூ அப்புறம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் கொடுத்தாங்க கோவிலில். கூழ் ஊற்றுற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். முடியலன்னா கூட பழக்கம் இருந்தால் சிம்பிளாவது வச்சு கும்பிட்டுடணும். அதுதான் நம்ம குடும்பத்தை வளர்த்து எடுத்துகிட்டு போவோம். பணன்ற விஷயம் மட்டும் இல்லாமல் எல்லா சௌபாக்கியத்தையும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறது. பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்கவங்க பொங்கல் வைக்கலாம். ஆடி பொறுத்துனா அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம். ஆடி மாதத்துக்கு அந்த அளவுக்கு விசேஷம் அம்மனுக்கு. இன்னொன்று முட்டைப்பால், புட்டுக்கு முட்டைப்பால் ஊற்றுறவங்க ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளியில் செய்தால் ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. நான் இந்த இதெல்லாம் நான் செய்வேன் வீட்டில். பொங்கல் வைக்கிறது, சுமங்கலி பூஜை, அப்புறம்
அப்புறம் முட்டைப்பால் ஊற்றுறது, கோவிலில் போய் பொங்கல் வச்சுட்டு இதெல்லாம் வந்து வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக நான் பண்ணிட்டு வரேன். கடவுள் வந்து எங்களுக்கு எப்பவும் பக்கத்தில் இருந்து காப்பாற்றுறது நல்லாவே தெரியும். இதை வந்து தவறாத என் பசங்களும் செய்கிறாங்க. பேத்தி பேரன்லாம் இட்டுன்னு வந்து செய்வோம். நான் அம்மனுக்கு புடவை செலுத்துவோம். அதுக்கப்புறம் முனீஸ்வரனுக்கு வந்து வேட்டி செலுத்திட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஆடி மாதம் வருஷம் வந்து நடக்கிற ஒரு இது. அப்புறம் முன்னோர்கள் பூஜை வந்து எப்போ வருதோ திதி வருதோ அப்போ கும்பிடுறது ரொம்ப நல்லது. அவங்களால என்ன முடியுதோ அதை வச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் வந்து ஆவணிலேருந்து பார்த்திங்கன்னா கல்யாண மாதம் முகூர்த்தங்கள் வரும். அந்த வாட்டி மழையெல்லாம் எப்படின்னு தெரியல. எந்த விஷயமும் நம்ம வந்து வாழ்க்கையில் தெரியாததான் ஒவ்வொரு நாளும் தள்ளிகிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் சொல்கிறத விட ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கடவுளோட அருளால் தான் தள்ளிகிட்ருக்கோம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து மறக்காமல் செய்யறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற வரைக்கும் வந்து கடவுள் தான் நமக்கு எல்லாமே. அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குதோ அதை வந்து செய்து கும்பிடுங்க. எல்லாருக்கும் ஆடி நாளைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீட்டுக்கு திரும்பின்னு இருக்கோம். சென்னையில் எந்த நேரம் டிராஃபிக் தான். கோவில் பரவாயில்ல, கூட்டம் இல்லாமல் தான் காலியாக இருந்தது. கொடுத்துட்டு வந்தாச்சு. வேறு நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் ஆடி மாதம் பிறக்குது. எல்லாருக்கும் ஆடி வெள்ளி திருநாள் வாழ்த்துக்கள். நிறைய பேர் நாளைக்கு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க சாமிக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி வர்றதுனால கூழ் ஊற்றுறது அதுக்கப்புறம் தான் ஊற்றுறோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நாளைக்கு ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் வந்து கூழ் ஊற்றுவாங்க. இந்த ஆடி மாதம் வந்து சுமங்கலி பிரார்த்தனை சாரி வச்சு படைப்பாங்க. இதில் தான் இந்த ஆடி மாதத்தோட விசேஷம். ஆடி செவ்வாயும் அன்றைக்கி அம்மனை கும்பிடுவாங்க. ஆடி பூரம், ஆடி பெருக்கு வந்து இந்த ஆறு இருக்கிற ஊர்லெலாம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. திருச்சியிலலாம் ஆடி பெருக்கு.
ஆடி பூரத்துக்கு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு இங்கே வந்து அம்மன் கோயிலில் வளையல் வளையல் பூ அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் கொடுத்தாங்க கோவிலில். கூழ் ஊற்றுற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். முடியலன்னா கூட பழக்கம் இருந்தால் சிம்பிளாவது வச்சு கும்பிட்டுடணும். அதுதான் வந்து நம்ம குடும்பத்தை வளர்த்து எடுத்துகிட்டு போவோம். பணன்ற விஷயம் மட்டும் இல்லாமல் எல்லா சௌபாக்கியத்தையும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறது. பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க பொங்கல் வைக்கலாம். ஆடி பொறுத்துனன்னா அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம். ஆடி மாதத்துக்கு அந்த அளவுக்கு விசேஷம் அம்மனுக்கு. இன்னொன்று முட்டைப்பால், புட்டுக்கு முட்டைப்பால் ஊற்றுறவங்க வந்து ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளியில் செய்தால் ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. நான் இந்த இதெல்லாம் வந்து நான் செய்வேன் வீட்டில். பொங்கல் வைக்கிறது, சுமங்கலி பூஜை, அப்புறம் முட்டைப்பால் ஊற்றுறது, கோவிலில் போய் பொங்கல் வைக்கிறது, இதெல்லாம் வந்து வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக நான் பண்ணிக்கிட்டு வரேன். கடவுள் வந்து எங்களுக்கு எப்பவும் பக்கத்தில் இருந்து காப்பாற்றுறது நல்லாவே தெரியும். இதை வந்து தவறாத என் பசங்களும் செய்கிறாங்க. பேட்டி பேனன்லாம் எட்டுன்னு வந்து செய்வோம். நான் அம்மனுக்கு புடவை செலுத்துவோம். அதுக்கப்புறம் முனீஸ்வரனுக்கு வந்து வேட்டி செலுத்திட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஆடி மாதம் வருஷம் வந்து நடக்கிற ஒரு இது. அப்புறம் முன்னோர்கள் பூஜை வந்து எப்போ வருதோ திதி வருதோ அப்போ கும்பிடுறது ரொம்ப நல்லது. அவங்களால என்ன முடியுதோ அதை வச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் வந்து ஆவணிலேருந்து பார்த்திங்கன்னா கல்யாண மாதம் முகூர்த்தங்கள் வரும். அந்த வாட்டி மழையெல்லாம் எப்படின்னு தெரியல. எந்த விஷயமும் நம்ம வந்து வாழ்க்கையில் தெரியாததான் ஒவ்வொரு நாளும் தள்ளிகிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் சொல்கிறத விட ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கடவுளோட அருளால் தான் தள்ளிகிட்ருக்கோம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து மறக்காமல் செய்யறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற வரைக்கும் வந்து கடவுள் தான் நமக்கு எல்லாமே. அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குதோ அதை வந்து செய்து கும்பிடுங்க. எல்லாருக்கும் ஆடி நாளைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீட்டுக்கு திரும்பின்னு இருக்கோம்.
எந்த நேரம் டிராஃபிக் தான். கோவில் பரவாயில்ல, கூட்டம் இல்லாமல் தான் காலியாக இருந்தது. கொடுத்துட்டு வந்தாச்சு. வேறு நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் ஆடி மாதம் பிறக்குது. எல்லாருக்கும் ஆடி வெள்ளி திருநாள் வாழ்த்துக்கள். நிறைய பேர் நாளைக்கு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க சாமிக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி வர்றதுனால கூழ் ஊற்றுறது அதுக்கப்புறம் தான் ஊற்றணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நாளைக்கு ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் கூழ் ஊற்றுவாங்க. இந்த ஆடி மாதம் சுமங்கலி பிரார்த்தனை சாரி வச்சு படைப்பாங்க. இதில் தான் இந்த ஆடி மாதத்தோட விசேஷம். ஆடி செவ்வாயும் அன்றைக்கி அம்மனை கும்பிடுவாங்க. ஆடி பூரம், ஆடி பெருக்கு இந்த ஆறு இருக்கிற ஊர்லெலாம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. திருச்சியிலலாம் ஆடி பெருக்கு. ஆடி பூரத்துக்கு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு இங்கே அம்மன் கோயிலில் வளையல் பூ அப்புறம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் கொடுத்தாங்க கோவிலில். கூழ் ஊற்றுற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். முடியலன்னா கூட பழக்கம் இருந்தால் சிம்பிளாவது வச்சு கும்பிட்டுடணும். அதுதான் நம்ம குடும்பத்தை வளர்த்து எடுத்துகிட்டு போவோம். பணன்ற விஷயம் மட்டும் இல்லாமல் எல்லா சௌபாக்கியத்தையும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறது. பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க பொங்கல் வைக்கலாம். ஆடி பொறுத்துனா அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம். ஆடி மாதத்துக்கு அந்த அளவுக்கு விசேஷம் அம்மனுக்கு. இன்னொன்று முட்டைப்பால், புத்துக்கு முட்டைப்பால் ஊற்றுறவங்க ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளியில் செய்தால் ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. நான் இந்த இதெல்லாம் நான் செய்வேன் வீட்டில். பொங்கல் வைக்கிறது, சுமங்கலி பூஜை, அப்புறம் முட்டைப்பால் ஊற்றுறது, கோவிலில் போய் பொங்கல் வைக்கிறது, இதெல்லாம் வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக நான் பண்ணிக்கிட்டு வரேன். கடவுள் எங்களுக்கு எப்பவும் பக்கத்தோடு இருந்து காப்பாற்றுறது நல்லாவே தெரியும். இதை தவறாத என் பசங்களும் செய்கிறாங்க. பேத்தி பேரன்லாம் இட்டுன்னு செய்வோம். நான் அம்மனுக்கு புடவை செலுத்துவோம். அதுக்கப்புறம் முனீஸ்வரனுக்கு வேட்டி செலுத்திட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்ணுவோம். இதெல்லாம் ஆடி மாதம் வருஷம் நடக்கிற ஒரு இது. அப்புறம் முன்னோர்கள் பூஜை எப்போ வருதோ திதி வருதோ அப்போ கும்பிடுறது ரொம்ப நல்லது. அவங்களால என்ன முடியுதோ அதை வச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் ஆடி ஆவணிலேருந்து பார்த்திங்கன்னா கல்யாண மாதம் முகூர்த்தங்கள் வரும். அதாட்டி மழையெல்லாம் எப்படின்னு தெரியல. எந்த விஷயமும் நம்ம வாழ்க்கையில் தெரியாததான் ஒவ்வொரு நாளும் தள்ளிகிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் சொல்கிறத விட ஒவ்வொரு நிமிஷமும் அந்த
கடவுளோட அருளால் தான் தள்ளிகிட்ருக்கோம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து மறக்காமல் செய்யறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற வரைக்கும் வந்து கடவுள் தான் நமக்கு எல்லாமே. அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குதோ அதை வந்து செய்து கும்பிடுங்க. எல்லாருக்கும் ஆடி நாளைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.